எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் மோகன்ராஜன் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த இனிஷியேட்டிவ் ரியலி வண்டர்ஃபுல். அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி நடக்கும்போது நான் கூடவே இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் கூட அவரோட டைம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எனக்கு தெரியும். ஒரு பேஷண்டோட ஃப்ரெண்டா எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவங்க இந்த மாதிரி இவ்வளோ பிஸியா இருக்கிறவங்க தன் வேலைகளை எல்லாம் விட்டுட்டு மற்றவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கணும், முக்கியமா 15 வயசுக்கு கீழே இருக்கிற சில்ட்ரன் ஷுட் கெட் ஐசைட்ங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதுல எனக்கு பர்சனலா பெருமைக்குரிய விஷயம்னா என் ஹஸ்பண்டோட காலேஜான விவேகானந்தா காலேஜ் அண்ட் என்னோட காலேஜான QMC ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ எழுதி கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க. இது விளையாட்டுக்கெல்லாம் சாதாரணமா அப்படிலாம் கிடையாது. எங்க ஃபேமிலியில எல்லாருமே நாங்கெல்லாம் டோனர்ஸ். நிச்சயமா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் உயிரோட இருக்கும் போதே நாங்கெல்லாம் பிளட் எல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு 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 அது நான்லாம் ஒழுங்கா பிளட் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு தான் இருக்கோம். தலசீமியா பேஷண்ட்ஸ்க்கு முக்கியமா குழந்தைகளுக்காக நாங்க கேம்ப் எல்லாம் வச்சு பிளட் எல்லாம் டொனேஷன்லாம் முக்கியமா நான் தான் ஃபர்ஸ்ட் நிப்பேன் நீட்ல போட்டுக்கிட்டு. அது மட்டும் இல்ல, மோகன்ராஜன் பத்தி என்ன சொல்லணும்னா, நாங்க ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம், நாம் ஃபவுண்டேஷன். அங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எந்த கண்ணுல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு பைசா கூட வாங்காம டைம் கொடுக்கறவரு அவரு மோகன்ராஜன் மாதிரி இருக்கிற இப்ப நிறைய பேர். சோ அவங்க எடுத்திருக்கிற இந்த இனிஷியேட்டிவ்க்கு நம்ம எல்லாரும் உறுதுணையா இருக்கணும். இன்னைக்கு என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப முக்கியம். ரொம்ப அதான் சொல்றேன், உயிரோடு இருக்கும்போதே பிளட் கொடுக்கணும்னு சொல்றேன். இறந்ததுக்கு அப்புறம் எல்லா உறுப்புகளையும் கொடுக்கலாம். முக்கியமா கண்ணை கொடுக்கறதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்ல. அத நம்ம மரபுக்கு மீறியது, எதுக்கு கண்ணு கொடுக்கணும், கண்ணு ஏதாவது ஆயிடும் அப்படியெல்லாம் நினைக்கவே வேண்டாம். அவங்க அழகா எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படியே இருக்கும். நம்மளுடைய வேண்டப்பட்டவங்களுடைய எந்த வித பாதிப்பும் இல்லாம இருக்கும். ஸோ அதனால கண் தானத்தை பத்தி கவலையே படக்கூடாது. எல்லாருமே மனமும் எல்லாரும் கண் தானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நிச்சயமா எங்க ஃபேமிலியில் எல்லாரும் எல்லாமே ஆர்கன் டொனேஷன்ஸே கார்டு வச்சிருக்கோம். நாங்க இன்னைக்கு கண் தானத்துக்கு எழுதினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பப்ளிக் முன்னாடி எழுதியிருக்கோம். இது நிச்சயமா எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இல்ல அது கண் தானம் பத்தி பேசலாம்.